ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி சத்சங்கத்தில் நாம் தொடர்பு கொள்கின்றோம். இப்பொழுது நாம் மீண்டும் நம்முடைய சத்சங்கத்திலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகளுடைய உடல் பொய்யுறவு என்ற பாடல் தொகுப்பில் உள்ள பாடலுக்கான விளக்கங்களை தொடருவோம். சென்ற வகுப்பிலே 13வது பாடலுக்கு விளக்கம் கொடுத்துவிட்டு நனவு, கனவு, உறக்கம் என்பது பற்றி சைவ சித்தாந்தம் கூறும் கருத்துக்களை பார்த்தோம். 13வது பாடல் ஒரு முறை அந்த பாடலை படித்து அதனுடைய உட்பொருளை சுருக்கமாக சொல்கிறேன். அற்பமனமே அகில வாழ்வத்தனையும் சொற்பனம் கண்டாய் உண்மை சொன்னேன் நான் கற்பனை ஒன்று இல்லா இடத்தே என்னை சும்மா வைத்திருக்க கல்லாய் நீதான் ஓர் கவி. அற்பமனமே, இந்த மனதை அற்பமனம் என்று அழைக்கின்றார். இப்போ ஒரு பெரிய பணக்காரன்ட்ட லாபம் மட்டுமே சில ஆயிரம் கோடிகள், லாபம் மட்டுமே சில ஆயிரம் கோடிகள், அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன் அவன்கிட்ட பொருளுதவிக்காக போகக்கூடியவர்கள்ட்ட அவர்கள் விரும்பக்கூடிய, அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய தொகையை கொடுக்காம 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னால் அற்பத்தனமாக நடந்துக்கிறான்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? தன்னிடம் இருக்கக்கூடிய மிகுந்த செல்வத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தானம் செய்யாத பொழுது அவன் அற்பனாக நடந்து கொள்ளுகிறான். இதை சம்ஸ்கிருதத்தில் கிருப்பணன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருமி, கஞ்சத்தனம் உடையவன். அது மாதிரி இங்கே சொத்தை வச்சு சொல்லலை அற்ப மனமேன்னு. பின்ன எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னா, இறைவன் என்கிற பெரும் சொத்து உனக்கு இருக்கிறது, அவனையே நாடு இருந்து அவன் அருளிலேயே ஊறி இருந்தால் நீ மேன்மை படைத்த மனித ஆகிவிடுவாய். அப்படியல்லாமல் நீ ஆண்டவனை மறந்து இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்து திரிகின்றாய். எனவே நீ அற்பமனது, அற்பமனமே. அப்படி நீ உண்மை என்று நினைத்து இந்த உலக வாழ்க்கையின் பின்னே ஓடுகின்றாயே, அது உண்மையில் எப்படிப்பட்டது தெரியுமா? அகில வாழ்வு அத்தனையும் சொற்பனம் கண்டாய். சொற்பனம்னு சொப்பனம் தான். இங்கே அற்பன் வந்ததுனால அதுக்கு எதுகை மோனைய சொற்பன்னு சொல்கிறார். உண்மையில் அது கொஞ்சம்ங்கிற அர்த்தம் இல்லை, சொப்பனம். சொப்பனம் கண்டாய். இந்த உலக வாழ்க்கை முழுவதும் கனவுதான்ப்பா. அப்படியா? எனக்கு இது ஏற்றுக்க முடியலையே. இந்த உலக வாழ்க்கைங்கிறது எவ்வளவு நிஜமாக இருக்குது. இதில் எத்தனையோ நல்ல விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள், இந்திரிய சுகங்கள் இருக்குது. பிறர் முன்னாடி நான் கௌரவமாக மரியாதையாக இருந்துக்கிறேன். பட்டம், பதவி, பணம், படிப்பு எல்லாம் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சொற்பனம்னு சொல்லிட்டீங்களே, அதெல்லாம் சொப்பனம் தானா என்ன? உண்மை சொன்னேன், நான் உனக்கு உண்மையைத்தான் சொல்லியிருக்கேன்ப்பா.
அதாவது இப்பெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸினுடைய ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் அரசு அலுவலகங்களில் சமர்ப்பிக்கும் போது மீந்தியெல்லாம் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. செல்ஃப் அட்டஸ்ட்னா என்ன, நாமளே சொல்லிடுறோம், நான் உண்மையாக இதெல்லாம் ட்ரூ காப்பி தான், இதில் எந்த தவறும் இல்லை, கோல்மால் இல்லை அப்படின்னு நாமளே ஒரு சான்றிதழ் கொடுத்துக்கிறோம், சுய சான்றிதழ் கொடுக்குறோம். ஆனால் அதனுடைய தன்மை என்ன, அதுக்கு பொறுப்பு இது பொய்யா இருந்தால் அந்த தண்டனை எனக்கு கட்டாயம் வரும். இது உண்மைன்னு யார் கழுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு, ஒருவேளை அது பொய்யா இருந்தால் அதற்குரிய தண்டனை சட்டப்படி அந்த கழுத்து போட்டவங்களுக்கு வரும். இப்போ நாம் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணினோம்னு சொன்னால் அது தப்பாக இருந்ததுன்னா நமக்கு அந்த தண்டனை கிடைக்கும். அதனால செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோன்னு அரசாங்கம் விட்டது. அது வேலையை சுழுவாக்கிடுமே அதுக்காக. அது மாதிரி இங்கே இவர் சொல்கிறார், உண்மை சொன்னேன், நான் உனக்கு உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறேன். எந்த விஷயத்தில்? இந்த உலக வாழ்க்கை முழுவதும் கனவு என்று நான் சொல்லும் பொழுது, மனமே உனக்கு நான் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறேன், உன்னை ஏமாற்றவில்லை. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் கனவு என்று சொல்லிவிட்டு, இது உலக வாழ்க்கை கனவா இருக்கிறதுனால மனசே நீ என்ன பண்ணணும் தெரியுமோ, கற்பனை ஒன்று இல்லா இடத்தே. இப்ப நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? எதையாவது கற்பனை பண்ணிக்கொண்டே இருக்கின்றாய். சுவாமிஜி பகவத்கீதை வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த மனித மனம் என்ன செய்கிறது, ஏதேனும் ஒரு விஷயத்தை அதுக்கு பிடிச்சதா இருந்தால் அப்படியே கற்பனை பண்ணிக்கொண்டே அதில் வளர்த்து கொண்டே போகும். இல்லை பிடிக்கலைன்னா அது பிடிக்கலைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை பற்றி கற்பனை பண்ணிக்கொண்டே போகும். கொஞ்ச நேரத்தில் ஏதோ சூழல் மாறும்போது அந்த கற்பனையை அப்படியே விட்டுட்டு வேற ஒன்றை பற்றி நினைக்க ஆரம்பித்து விடும். இப்படி மனசு வெளியில் என்ன நடந்தாலும் நடக்காட்டாலும் அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சினிமா ஓடிக்கிட்டே இருக்கு. கற்பனைங்கிறதுக்கு அது ஒரு விளக்கம். அப்படி ஒரு கற்பனைகள் எல்லாம் அது பண்ணிக்கொண்டே இருக்கு. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா இப்போ இளைஞன் ஒருவன் என்ன நினைக்கிறான், படிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். நல்ல இளைஞன் தான், பாவம், தப்பு தண்டாக்கெல்லாம் போகலை, நல்ல இதை படித்து முடிச்சிடணும், PhD படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். படித்து முடிச்சுட்டான். படித்து முடித்த உடனே இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும்னு அலைஞ்சு தெரிஞ்சு அந்த பொருத்தமான நல்ல வேலை ஒரு யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சேர்ந்துட்டான். முடிஞ்சாச்சு. அப்புறம் நல்ல வேலை பார்த்து நல்ல புகழ் பெற்று அப்புறம் ரிட்டையர் ஆகிறான். அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நினச்சி பார்க்குறான், இளைஞனாக படிப்புக்காக அலைந்து தெரிந்து உதவி பல பேரிடம் பெற்று அவன் படித்தானே, அதெல்லாம் ஒரு கனவு கற்பனை மாதிரி இருக்குது. படித்தப்புறம் ஒரு வேலை கிடைக்கணும்னு அலைஞ்சானே, அப்படி ஒரு கற்பனை ஓடி முடிஞ்சுது. அப்புறம் வேலை பார்ப்பதுங்கிற ஒரு கனவு கண்டான், அதுவும் முடிஞ்சுது. இப்போது வயசாச்சு, கை காலெலாம் வலிக்குது, வேலை இல்லை, ஏதோ பென்ஷன் வருது, அதனால பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில வந்திருக்கானே. இந்த கற்பனையில இப்போ நான் இருக்கேன் போல் இருக்கே. இந்த மனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் என்று அதுவாக ஒரு திட்டமிட்டு கொண்டு அதை பற்றின விவரங்கள் எல்லாம் நுணுக்கமாக மனசில் சிந்தித்து கொண்டே இருக்கு பாருங்க. அதான் கற்பனை. கற்பனை ஒன்று இல்லா இடத்தே. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கற்பனைகள் நிறைந்ததாய் இருக்கின்றது. அந்த கற்பனைகளை எல்லாம் வெளியில நிறைவேற்றி விட வேண்டும் என்று துடிக்கின்றான் இந்த ஜீவன். சில நேரங்களில் அது நிறைவேறுகிறது, சில நேரங்களில் அது கற்பனையாகவே நின்று விடுகிறது. ஆனால் நிம்மதி எங்க இருக்குன்னா, கற்பனை ஒன்று இல்லா இடத்தே. இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் பண்ணாமல், கற்பனைன்னு இப்போ என்ன ஆகிறது, தனக்கு அந்நியமாக புறத்திலே இந்த உலகிலே என்னென்ன வேணும்னு இவன் பாவனை மனசுல பண்ணுகிறானோ அந்த அந்நிய பாவனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் அந்த கற்பனை ஒன்று இல்லா இடத்தை, ஒரு கற்பனை கூட இல்லாமல் மனது அமைதியாக இருக்கும் பொழுதுதான் என்னை சும்மா வைத்திருக்க கல்லாய் நீதான் ஓர் கவி. இந்த மனசு சும்மா இருக்கணும். சும்மா இருத்தல்னா என்ன? மௌனமாயிருத்தல். மௌனமாயிருத்தல்னா என்ன? மனம்
புற உலகை இந்திரியங்கள் மூலம் நாடாது இருக்கணும். அகத்தில் அடங்கி இருக்கும் பொழுதும் ஏற்கனவே நடந்ததையோ இனிமேல் வரப்போவதையோ பற்றி நினைத்து கொண்டு அசைவோட்டு கொண்டு அப்படி அந்த கற்பனை உலகில் வாழாமல் இருக்கணும். அப்போ எண்ணங்களுடைய எழுச்சிங்கிற அந்த அமைதியை கலைக்கக்கூடிய அந்த சலனம் கூட இல்லாமல் அது சும்மா இருக்கும். சும்மா இருத்தல் என்பது மனதானது கடந்த காலத்திற்கும் ஓடாமல் எதிர்காலத்திற்கும் ஓடாமல் நிகழ்காலத்திலும் பல எண்ணங்களில் அலையாமல் அமைதி விட்டிருப்பது. அப்படி நான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கற்பனை ஒன்று இல்லாத இடத்துல இருக்கணும். இந்த மனது வாழ்க்கையில் எத்தனை கற்பனைகளை நனவாக்கினது, எத்தனை கற்பனைகளை நனவாக்க முடியாமல் கற்பனையாகவே முடிஞ்சு போச்சு. இது எதுவுமே இல்லாமல் அது இல்லாத இடத்தில் என்னை சும்மா வைத்திருக்க, அப்படி இருப்பதற்கு மனசே நீ கற்றுக்கணும். ஏன்னா நீ தான் எல்லாம் நினைக்கிற, நினைப்பு தான் குழப்ப கெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நினைப்பினால் தான் இந்த மனது அலைவதால் தான் நிம்மதி போகிறது. அதனால நீ கற்றுக்கணும். எதுக்கு? சும்மா இருக்கிறதுக்கு. அதுக்கு கல்லாய் கற்றுக்கொள்வாயாக, நீதான் மனமாகிய நீதான் ஓர் கவி, ஒரு பாட்டு படிச்சுக்கோ, கவிதை படிச்சுக்கோ. கவிதைங்கிறது இங்கே எதை காட்டுகிறது? உபதேசம். குருநாதர் சொன்ன உபதேசத்தை நீ கற்றுக்கொள், சும்மா இரு என்று குருநாதர் சொன்னார். அப்படி நீ சும்மா இருப்பதற்கு மனமே கற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் சொன்னார். இப்போ இதில் அகில வாழ்வு அத்தனையும் சொப்பனம் கண்டாய் அப்படிங்கிறத நாம் மையக்கருத்தாக எடுத்துக்கொண்டோம். அகில வாழ்வு முழுவதும், அகிலம் என்பது இந்த பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. பிரபஞ்ச வாழ்வு முழுவதும் கனவு, சொப்பனம் அப்படின்ன உடனே நாம் அடுத்து எது தெரிந்து கொள்ளணும்னு பார்த்தோம்? மனிதனுடைய உணர்வானது 3 நிலைகளில் இருக்கின்றது. 24 மணி நேரத்துக்குள்ள மனிதன் 3 நிலைகளில் மாறி மாறி இருக்கின்றான். நனவு அல்லது விழிப்பு நிலை அல்லது ஜாகிரதா அவஸ்தா, கனவு அல்லது ஸ்வப்பன அவஸ்தா, கனவற்ற உறக்கம் அல்லது சுழுத்தி அல்லது சுஷுப்தி அவஸ்தா. அவஸ்தா அப்படின்னா சிறிது நேரத்துக்கு நீடிக்கின்ற நிலை அப்படின்னு அர்த்தம். அந்த சிறிது நேரம்ங்கிறது 10 மணி நேரமாக இருக்கலாம், 15 மணி நேரமாக இருக்கலாம், அது வேற. ஆனால் ஒரு கட்டத்தில் அது முடிந்து இன்னொரு நிலை வந்து விடுகிறது, அதான் அவஸ்தா. இப்போ மனிதனுடைய வாழ்க்கை இந்த அவஸ்தா திரயத்தில் 3 வித நிலைகளில் தான் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாறி மாறி அமையக்கூடிய நிலைகளை பற்றி கனவு, நனவு, உறக்கம், இத்தோடு கூட இன்னும் 2 சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள், இத்தனை இருக்கு. 5 நிலைகளில் மனசு இருக்கு என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அது பற்றி நாம் விரிவாக சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ அதை அப்படியே திருப்பி சொல்லாமல் இந்த 5 அவஸ்தைகளை பற்றியும் சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய தத்துவ விளக்கங்களை அழகாக கவிதை வடிவில் தாயுமானவரை கொடுத்திருக்கின்றார். அந்த தாயுமானவர் பாடல்கள் வழியாக 5 அவஸ்தைகளை பற்றி சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு நாம் ஆராயிறோம்? அவர் இந்த வாழ்க்கை கனவுன்னு சொன்னார். அப்போ அந்த கனவு அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இதை நாம் பார்க்குறோம். இது தாய்மானவர் பாடல்களில் 24வது தலைப்பில் ஆசை எனும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் 40 பாடல்கள் இருக்குது. அதில் 25, 26 அந்த 2 பாட்டிலையும் அவர் இந்த 5 அவஸ்தைகளை பற்றி சொல்லுகிறார். ஜாகிரமாம் நுதலினில், ஜாகிரத அவஸ்தையாகிய நனவு, அந்த இடத்துல இந்த நனவுங்கிற நிலையில் அவஸ்தையில் இருக்கும் பொழுது இந்த உடலில் ஜீவன் எங்கிருந்து கொண்டு செயல்புரிகிறான் அப்படின்னா நுதலினில், நுதல்னா கண், நெற்றி, நுதல்னா நெற்றி, புருவ மத்தியில் லலாட்டம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க.
இந்த லலாட்டமாகிய புருவ மத்திய 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கே நெற்றியினுடைய அந்த பகுதி, அந்த நடு பகுதியில் நுதலினில் என்னென்ன கருவிகளை வைத்துக்கொண்டு இந்த ஜீவன் இருக்கின்றான்? அந்த அவஸ்தைகளிலே செயல் புரிகின்ற ஜீவனுக்கு பேர் புருஷன். புருஷன்னா யாரு அப்படின்னா, புருஷனே ஒரு கருவின்னு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அவன் மற்ற 34 தத்துவங்களையும் பயன்படுத்தக்கூடியவன். என்னென்ன அப்படி 34 தத்துவம், திடீர்னு என்னமோ தத்துவங்கிறீங்களே அப்படின்னா, தத்துவங்கிறது இங்கே இயற்கையில் இருக்கக்கூடிய ஒன்று. அது ஒரு கருவியாக செயல்பாட்டுக்கு உதவுவதாக வாழ்க்கையில் பயன்படுகிறது. அதைத்தான் இங்கே தத்துவம்னு சொல்கிறோம். அது என்னென்னு அடுத்து தாய்மானவர் சொல்ல. இப்போ இதில் சொல்லாத விஷயங்கள்லாம் நான் கொண்டு வரல, இதில் இருக்கிறதான் சொல்கிறேன். என்னென்ன? ஜாகிரமாம், அதாவது நனவு நிலையில் நுதலினில் புருவ மத்தியில் இந்த புருஷனாகிய ஜீவன் என்னென்ன கருவிகளோடு தத்துவங்களோடு கூடியிருக்கின்றான், செயல்படுகிறான், தொழில்படுகிறான் அப்படின்னு பார்த்தா, இந்திரியம் 10, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள் 5, பேச உதவுகிற நாக்கு, பொருட்களை எடுத்து கொடுக்க உதவுகிற கைகள், ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல உதவும் கால்கள், மலஜலம் கழிக்கும் பகுதிகள். இந்த 5 செயல் கருவிகள். அறிவு கருவிகள் 5, செயல் கருவிகள் 5. இந்த 10 தான் இந்திரியம் 10. அப்புறம் சப்தாதி. சப்தாதினா சப்தம் முதலானவை. சப்தம் முதலானவைன்னா என்ன? இப்போ இந்திரியம் இருந்தால் அதற்குரிய விஷயம், அதனால் பார்க்கப்படுகிற அனுபவிக்கப்படுகிறதுன்னு இருக்குது. சப்தம் முதலான, சப்தம் என்கிறது வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது இந்திரியத்துக்கு புலப்படுகின்ற விஷயம். தமிழில் இதை புலன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருவிக்கு பேர் பொறி. பொறி புலன்கள். பொறி என்பது கருவி, புலன் என்பது அந்த கருவியால் அறியப்படும் புறப்பொருள். இப்போ சப்தம் முதலான புலன்கள். சப்தம் என்பது என்ன? காது என்கின்ற பொறியினால் அறியப்படுகிற சப்தம். சப்தம் ஆதி அப்படின்ட்டு, சப்தம் முதலான. அப்போ காதால் அறியப்படுகிற ஓசை, கண்ணால் பார்க்கப்படுகிற காட்சி, மூக்கால் முகரப்படுகிற வாசனை, நாவால் சுவைத்து உணரப்படக்கூடிய சுவைகள், தோலால் தொட்டு உணரக்கூடிய மென்மை, கடினம், குளிர், வெப்பம் போன்ற உணர்ச்சிக்குரிய உணர்ச்சிக்குரிய விஷயங்கள் சப்தாதி. அப்புறம் வச்சனாதி. இந்த 5ம் சப்தம் முதலானவை 5ம் அறிவு கருவிகளுக்குரிய விஷயங்கள். இப்போ செயல் கருவிகள் 5 பார்த்தோம் இல்லையா? பேச உதவும் நாக்கு, பொருட்களை பற்றி பிடித்து எடுத்து கொடுக்க உதவும் கைகள், நடக்க உதவும் கால்கள், மலஜலம் கழிக்கும் பகுதிகள்னு அதுக்குரியதாக வச்சனம். வச்சனம் என்பது என்ன? வாக்காகிய நாக்கின் செயல் வச்சனம், கையின் செயல் தானம், காலின் செயல் கமனம், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்லுவது. எருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மலம் கழிக்கிற பகுதி. கருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆண்குறி பெண்குறி என்று சொல்லுகிறோம். அது இன்பத்தை அனுபவிப்பதற்குன்னு மனுஷன் பற்றுள்ள மனிதன் நினைக்கிறான். இந்த 5 இந்த வச்சனாதி பேசுதல் முதலான 5 தொழில்கள், சப்தம் முதலான புலன்கள். அப்புறம் வாயு 10. வாயு 10 அப்படின்னு இப்போ எண்ணிக்கையை பார்த்துக்கோங்க. இந்திரியங்கள் 10, அப்புறம் சப்தம் 5 15, வசனம் ஒரு 5 20 ஆச்சு. அப்புறம் வாயு 10. வாயு அப்படின்னா என்ன? வாயுன்னா சாதாரணமாக காற்று. புறத்தில் இந்த அண்ட வெளியில் சுற்றி கொண்டிருக்கிற காற்றை நாம் எடுத்து சுவாசித்து உடம்பில் பயன்படுத்தும் பொழுது அது 10 விதமாக வேலை செய்கிறது. அதில் முக்கிய பிராணன்னு 5 சொல்லுவோம். உள்ளிழுக்கக்கூடிய அந்த சக்தி, ஆற்றல் நிரம்பிய அந்த பிராண சக்தி நிரம்பிய காற்று பிராணன். அதுவே உடலில் கீழ்ப்பகுதி வழியாக ஆசனவாய் வழியாக வெளியேறும் பொழுது அப்பானன். அல்லது மூக்கில் இன்னொரு பக்கமாக அசுத்த காற்றா வெளிவிடும் பொழுது அப்பானன். அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய உணவை ஜீரணம் பண்ணுவதற்கு உதவக்கூடிய காற்று வியானன்.
உடல் முழுதும் சமமாக பரவி இருந்து சக்தியை எடுத்து சென்று செயல்பாட்டுக்கு உதவக்கூடிய காற்று சமானன். கீழிருந்து வயிற்றிலிருந்து மேலே கிளம்பி வரக்கூடிய காற்று உதானன். இப்படி 5 முக்கிய பிராணங்கள். அதனால் சாப்பிடும் பொழுது சாப்பிட துவங்கும் முன் உணவை உள்ளிருக்கும் பரம்பொருளுக்கு படைக்கிற முகமாக ஓம் பிராணாய ஸ்வாக, அபானாய ஸ்வாக, வியானாய ஸ்வாக, சமானாய ஸ்வாக, உதானாய ஸ்வாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரம்மணே ஸ்வாகா அப்படின்னு பல்லில் படாமல் போட்டு அப்படியே முழுங்கிடணுமா. அது உள்ளிருக்கும் பரம்பொருளுக்கு உணவை படைப்பதற்கு இந்த பஞ்ச வாயுக்களை சொல்கிறோம், முக்கிய பிராணங்கள். இது போக தேவதத்தன், தனஞ்சயன், கிருக்கன், கூர்மன், இன்னும் ஒன்று 5 வாயுக்கள் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் மைனர் வேலைகள். ஒன்றுக்கு ஒரு வேலை கொட்டாய் விடுவது, கழிச்சு முட்டுவது, என்ன அந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம், உடம்பு வீங்குவது, இதெல்லாம் இந்த ஒவ்வொரு மைனர் சொன்னேன்னா அந்த 2ஆம் பட்ச காற்றுக்கள், அந்த 5 அவற்றினுடைய வேலைகள். ஆக மொத்தம் 10. வாயு 10. நீக்கமில் அந்தக்கரணம். நீக்கமில் அந்தக்கரணம்னா இதனை விட்டு நீங்காமல் எப்போதும் கூட இருக்கிறது, ஜீவனோடு கூடவே இருந்து கொண்டு இருப்பது. எது? மனசு. அந்தக்கரணமாகிய மனது. அந்த மனசுல 4 இருக்கு. மனசுன்னு ஒன்று சொன்னால் கூட அது 4 வேலையை பார்ப்பதனால 4 பெயர்களோடு அது இருக்குது. உணர்ச்சி மயமாய், இன்ப துன்பங்களை அனுபவிப்பதாய், சந்தேகம் கொள்வதாய், அலைப்பாய்வதாய், கற்பனை பண்ணுவதாய் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் மனஸ். அப்படி மனசுக்கு சந்தேகம் வரும் பொழுது அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக இது இப்படித்தான் என்று எடுத்து சொல்லக்கூடியதுக்கு பேர் புத்தி. புத்தி இது இப்படித்தான் என்று ஒன்றை சொன்னவுடன் அதை செய்யலாம் அல்லது வேண்டாம், ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி தீர்மானிப்பது அகங்காரம். இப்படி 3 செய்யக்கூடிய வேலைகளுடைய பதிவுகளை வாங்கி வைத்துக் கொள்ளுவது சித்தம். அப்படி முடிவு எடுப்பதற்கு, இதை செய்வேன் அப்படின்னு இந்த அகங்காரம் முடிவு எடுப்பதற்கு ஏற்கனவே இவன் பெற்றிருந்த அனுபவங்களின் வாசனை பதிவுகள் அதெல்லாம் எடுத்து கொடுக்கும். சித்தத்தில் பதிந்திருக்கும், அதை எடுத்து கொடுக்கும். அதை வச்சு முடிவெடுத்து செயல்படுகிறான். அப்போ இந்த அந்தக்கரணம், நீக்கமில் அந்தக்கரணம், இவனை விட்டு நீங்காது இந்த புருஷனோடு ஜீவனோடு இருக்கக்கூடிய அந்தக்கரணம். இப்போ எத்தனை ஆச்சு? புருஷனோடு நின்றது 35. 33 10 + 5 35. இந்திரியம் 10, சப்தம் 5 15, வசனம் முதலிய 5 20, வாயு 10 30, அந்தக்கரணம் 4 34, புருஷன் 1 35. இத்தனையும், அதாவது ஜீவனும் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கருவிகள் இவை எல்லாம் ஜாகிரதா அவஸ்தை என்கிற விழிப்பு நிலையில் புருவமதியில் இருந்து கொண்டு நன்கு செயல்படுகின்றன. அவ்வளோதான் விஷயம். அப்புறம் நிலவும் கண்டத்தில் ஆக்கிய சொப்பனமதனில் வாயு 10 அடுத்தன சத்தாதி வசனாதியாக நோக்கு கரணம் புருடன் உடனே கூட நுவல்வர் 25ஆம். இந்த விழிப்பு நிலையில் வேலையெல்லாம் பார்த்து களைச்சு போய் இந்த ஜீவன் உறங்கும் போது கனவு வருகிறது. அப்படி கனவு வரும்போது என்ன நிகழ்கிறது? முதல்ல இந்த ஜீவன் இப்போ இவ்வளோ விழிப்பு நிலையில் இந்த புருவமதியில் இருந்து கொண்டு வேலை பார்த்தானே, அவனுடைய அந்த உணர்வானது ரொம்ப இந்த வேலை பார்க்குற இந்த கருவி கரணங்கள் எல்லாம் வேலை செய்கிறது இல்லையா, அதுக்கு இடமா இருந்த இந்த நுதல் அல்லது புருவமதியிலேருந்து இறங்கி கழுத்துக்கு வந்து விடுகிறது. எது? இந்த உயிர், ஜீவன், புருஷன். அப்படி வரும்போது இப்போ விழிப்பு நிலையில் 35 மொத்தம் வேலை செஞ்சது இல்லை, இப்போ ஒரு 10 அவுட். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 25ஓடு தான் இப்போ இருக்கு. கனவு காணும் பொழுது கழுத்துக்கு வந்து விட்ட புருஷன் 25 கருவிகளோடு வேலை செய்கிறான். 10 இதில் போயிடுச்சு. என்ன 10 போச்சு? இந்திரியங்களுடைய செயல்கள் 10 இப்போ இல்லை. அதாவது கனவில் அகக்கரணங்கள் மட்டுமே தொழில் புரிகின்றன. கனவில் இவனுக்கு வசனாதி 10
இந்திரியங்கள் 10ம் செயல்படாது ஒடுங்கிவிடும். எங்க இந்த வரும்போது இந்திரியங்கள் 10 என்பது என்ன? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அப்புறம் பேச உதவும் நாக்கு, பிடிக்க உதவும் கை. அந்த 10 இப்போ வேலை செய்யாது. எப்போ? கனவுல. நனவு உலகத்தில் தான் இந்த உடம்பு அசைந்து செயல்படுகிறது. அதனால இந்த 10 கருவிகளும் செயல்படுகின்றன. கனவுல உடம்பு அசையாமல் கிடக்கு. உடம்பை புறக்கணிச்சிட்டு தான் இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அதனால இந்த இந்திரியங்கள் 10க்கும் இந்த கனவுல வேலை இல்லை. ஆனால் இந்த இந்திரியங்கள் 10னுடைய தொழில் இருக்கே, சப்தாதி வசனாதி, அதெல்லாம் கனவுக்குள்ளே நடக்கும். அதனால அந்த தொழில்கள் இருக்கு. ஆனால் இந்த இந்திரியங்கள் 10ம் ஓய்ந்து போய் இருக்கின்றன. அது போக மீதி 25ம் வேலை செய்கிறது. எப்போ? கனவு காணும் பொழுது. எங்கிருந்து கொண்டு வேலை செய்கின்றன? தொண்டையில், கழுத்தில், கண்டத்தில். அப்புறம் சுஷுப்தி இதயம் தனில் பிராணன், சித்தம், புருஷன். இப்போ ஆழ்ந்த கனவற்ற உறக்கம் வருகிறது. அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இந்த ஜீவனானவன், புருஷனானவன் கழுத்திலிருந்து இறங்கி இதயத்துக்கு வருகிறான். இப்போ கனவு காணுதல்ங்கிற வேலையே இல்லாததுனால எல்லாமே ஓஞ்சி போச்சு. 3 தான் இருக்கான். என்ன? மூச்சு விடுதல்ங்கிற வேலை நடக்கணும். அதனால் பிராணன் இருக்குது. அப்புறம் இந்த செயல்கள், எண்ணங்கள் அனைத்தினுடைய பதிவையும், செயல்கள் அனைத்தினுடைய பதிவையும், சொற்கள் அனைத்தினுடைய பதிவையும் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிற சித்தமும் இருக்குது. சித்தமும் இருக்குது. சித்தம், பிராணன், புருஷன். அப்புறம் இதெல்லாம் எங்கே இருக்குது? இதயத்தில். எப்போ? கனவற்ற உறக்கத்தில். அதுக்கப்புறம் கனவற்ற உறக்கத்தில் இன்னும் ஆழ்ந்து போகும்போது இந்த புருஷன் ஜீவன் எங்கே இறங்கிட்டானா? நாபி, தொப்புளுக்கு இறங்கிட்டானா. அங்கே வழுத்திய நாபியில் துரியம் பிராணனோடு மண்ணு புருஷனும் கூட வயங்கா நிற்கும். இப்போ சித்தமும் ஓஞ்சி போச்சு. சித்தமும் ஒடுங்கி விட்டது. அதுவும் வேலை செய்யலை. பிராணனும் புருஷனும் மட்டும்தான் இருக்காங்க. எங்கே? நாபியில். ஆழ்ந்த உறக்கம், கட்ட போல கிடக்கான். அதுக்கப்புறம் அழுத்திடும் மூலம் தன்னில் துரியாதீத்தம். இந்த 5வது நிலைக்கு துரியாதீத்தம்ங்கிறாங்க. இது சமாதியில் வரக்கூடிய துரியாதீத்தம் இல்லை, உறக்கத்தில் வரக்கூடியது தான். அதனால் இந்த நாபியில் உள்ள ஆழ்ந்த உறக்க நிலைக்கு துரியம்னு பேர். அதற்கு கீழே மூலாதாரத்துக்கு போகும் பொழுது இந்த பிராணனும் ஓஞ்சு விடுமா. புருஷன் ஒன்றி அமரும். சரி, அப்போ எப்படி உயிர் இருக்கு அப்படின்னா, பிராணன் அடங்கி இருக்கே ஒழிய உடம்பை விட்டு போயிடலை. ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் சொல்கிறார், இப்போ உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி இந்த உறக்கத்தில் என்ன நிகழ்கிறதுனா, ஈஸ்வர நியத்தியால் இந்த உயிரானது அதே உடம்புக்கு திரும்ப வந்து விடுகிறது. இப்படி அடங்கி போன உயிர் திரும்பவும் அந்த உடலிலேயே செயல்பட தொடங்குகிறது. உறங்கி விழிப்பது, அது இந்த உடம்புக்கு திரும்ப வரலைன்னா அந்த மீளா துயிலாகிய இறப்பு வந்து விடுகிறது. இந்த உடம்புக்கே திரும்பி இந்த பிராணன் வந்து பழையபடி எல்லாம் வேலை செய்யும் பொழுது இது தூக்கமாக இருக்கிறது. இது எப்படின்னா ஈஸ்வர நியத்தியால் அப்படி நேர்கிறது. அந்த ஈஸ்வர நியத்தி என்ன? அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் 5 விஷயங்களாக சொல்கிறாங்க. 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, காலம், நியத்தி, கலை, வித்தை, அராகம். காலம் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை காலம் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு இருக்கும் காலம். நியத்தி, நியத்தின்னா நீ ஒரு செயல் செஞ்சினா அதற்கான விளைவு இருக்கும் அப்படிங்கிறது இயற்கை நியத்தி இல்லையா? அதுபடி இவன் ஏற்கனவே செய்த செயல்களுடைய பலன், அந்த வினை பயன் ஒன்று இருக்கும், அவனுக்கு வரும் அந்த நியத்தி. அப்புறம் கலை, கலைன்னா திறமை. எல்லா உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அப்புறம் கலை. வித்தை, ஏதாவது ஒரு துறையில் ஒரு விஷயத்தில் அறிவு இருக்கும், அந்த வித்தை. அராகம், ராகம்னா ஒரு விருப்பு, ஒரு குறை உணர்வு, அதன் காரணமாக விருப்பு, இதை செய்யணும், அதை பெறணும், இதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஜென்மாந்திரமாக இவனுக்கு வந்து கொண்டிருக்கும். அந்த 5 காலம், நியத்தி, கலை, வித்தை, அராகம், இந்த 5ஐயும் ஏற்றுக்கொண்டிருப்பவனுக்கு பேர் தான் புருஷன். புருஷன் என்பது என்ன? ஜீவன் தான், அது யாரோ இல்லை. ஆனால் இந்த ஜீவன் 5 ஸ்வெட்டர் போட்டுருக்கானா, 5 சட்டை. பஞ்ச கஞ்சுகம், கஞ்சுகம்னா சட்டை, உடலை மறைத்து போட்டு கொண்டிருக்கிற ஆடை.
அப்படி 5 போட்டு கொண்டிருக்கிறானா புருஷன். 5 என்ன பார்த்தோம்? காலம், கலை, நியதி, ராகம், வித்தை. இந்த 5ஐயும் எப்போதும் இந்த புருஷன் வைத்து கொண்டிருக்கிறான். இதுதான் இவனுடைய பழைய பிறவியினுடைய விளைவாக அவன் கூட வந்து கொண்டே இருக்கு. அப்போ மூலாதாரத்தில் எல்லாம் ஒடுங்கி போய் இந்த புருஷன் மட்டும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த 5 மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இது உயிர் படங்கள்ங்கிற துரியாதீதமாகிய ஆழ்ந்த 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 உறக்கம். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டவன் மேலே வரான். வரும்போது நாபியாகிய அந்த துரிய நிலைக்கு வரும்பொழுது இப்போ இந்த பிராணன் கொஞ்சம் சேர்ந்துக்கிறது. அதுக்கப்புறம் இதயத்துக்கு வரான். இதயத்துக்கு வரும்பொழுது சித்தம் சேர்ந்து கொள்கிறது. அங்கிருந்து கழுத்துக்கு வரான். கழுத்துக்கு வரும்பொழுது 25 கருவிகள் சேர்ந்து 24 இந்த புருஷனோடு சேர்ந்து 25. அப்புறம் அங்கேருந்து திரும்ப இந்த நுதலாகிய புருவ மத்திக்கு வரும்பொழுது விழிப்பு வருகிறது. அப்போ தான் இவனுடைய எல்லா கருவிகளுமா 35 கருவிகளுமாக இந்த புருஷன் செயல்படுகிறான். இது மனசில் இந்த வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய இந்த உறக்க நிலை அந்த போன்ற நிலைகளை எல்லாம் சொல்லுகிறது அவஸ்தை. இப்போ விழிப்பு நிலையில் இந்த ஜீவனானவன் விழிப்பு நிலை இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க இது பூர்வ மத்தியில் இருந்து கொண்டு செயல்படுகிறான். அப்படி செயல்படும் பொழுது இவனுடைய விழிப்பில் எவ்வளவு தெளிவு இருக்குங்கிறத பொறுத்து அதுலேயும் 5 இருக்கான். அதை முழுக்க இங்கேயே தான் இருப்பான். ஆனால் அதில் 5 நிலை. இதில் எப்படி வந்ததோ இதில் கீழே இறங்கி 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 போகிறான். அறியாமை, புற உலகை பற்றி எதுவுமே தெரியாத ஆழ்ந்து அடங்கி போன நிலை வருகிறது. அப்படி இல்லாமல் புற உலகை அறிகிறான். அப்படி அறிவதில் இவனுக்கு இந்த நிலைகள் எல்லாம் வருது. இது மத்தியாலவத்தை எனப்படும் ஜாகிரத அவஸ்தை. இதெல்லாம் போக மனது மேலே போகிறது. இது கீழே போனால் கேவல 5 அவஸ்தைகள். அப்படி நடுவிலேயே புருவ மத்தியிலே இருந்தால் அது ஒரு விழிப்பு நிலை. தியானத்தில் சமாதியில் மனசு மேலே போகும் பொழுது அது ஒரு சுத்த அவஸ்தை. இப்படியெல்லாம் அவஸ்தைகள் இருக்கு. இதில் கனவுங்கிற அவஸ்தையில் நீ இந்த உலகத்தையெல்லாம் நிஜமென்று நினைத்து கொண்டு இருக்கிறாய்னு சொல்கிற. இந்த உலகங்கிறது உண்மையில் கனவுதானப்பா அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கு தான் நாம் போன வகுப்பில் இதெல்லாம் சொன்னோம். இப்போ மீள்பார்வைங்கிற அளவில் ஓரளவு பாதி விளக்கமாக இப்போ 1/2 மணி நேரம் சொல்லிட்டோம். இப்போ இதிலேருந்து நாம் அடுத்த கட்ட ஆராய்ச்சியை எப்படி போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த புருஷன் இந்த நிலைகளெல்லாம் மாறி மாறி வருகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிப்படையில் நாம் என்ன சொல்கிறோம்? இந்த ஜீவன், இந்த கனவு, நனவு, உறக்கம் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் உண்மையாக இருக்கான். இந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு அனுபவமாக பெறுகிறான். அதெல்லாம் உண்மை. இத்தனையும் பார்த்து கொண்டு இறைவன் அவனுக்குள் இருக்கிறான். அதுவும் உண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது சித்தாந்தம். அத்வைதத்தில் இந்த கனவு நனவை பற்றி என்ன சொல்கிறாங்க? அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கும் நிறைய இருக்கிறது. இது ஒரு கணக்கில், அதாவது இந்த துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் இதெல்லாம் அடிப்படையாக நமக்கு நல்லா தெரிஞ்சு புரிஞ்சாதான் அடுத்த அத்வைதத்தை பற்றியும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஓதரிய துவைத்தமே அத்வைத்த ஞானத்தை உண்டு பண்ணும் மார்க்கமாகும் அப்படிங்கிறார் தாயுமானவர். அதனால் இப்போ நாம் இப்படியெல்லாம் மனசு செயல்படுகிறது என்பதெல்லாம் பார்த்துட்டோம். புருஷன் செயல்படுகிறான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு விதமான கருவிகளோட, சில கருவிகளை விட்டுட்டு சில கருவிகளை எடுத்துக்கொண்டு எல்லாம் போகிறான் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த நனவு அல்லது விழிப்பு நிலை அல்லது ஜாகிரதா அவஸ்தை, கனவு அல்லது சொப்பன அவஸ்தை, அப்புறம் கனவற்ற உறக்கம் அல்லது சுஷுப்தி அவஸ்தை. இவங்க மேலே சொல்லக்கூடிய 2 அவஸ்தைகளையும் நாம் அத்வைதத்தில் சொல்கிறது இல்லை, இந்த 3ல் சொல்கிறோம். இந்த 3 அவஸ்தைகளையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணுவது நமக்கு மோட்சத்திற்கே உதவியாக இருக்கும். ஏன் நாம் இதை பற்றி சிந்திக்கணும்? ஏன் நான் இதை பற்றி சிந்திக்கணும்? கனவு, நனவு, கனவற்ற உறக்கம் என்பதை பற்றிய ஆராய்ச்சி
நமக்கு ஆத்மாவை பற்றிய மெய்யறிவை பெறுவதற்கு உதவும், மோட்சத்திற்கு உதவும். அதனால நாம் இதை பற்றி சிந்திக்க போகிறோம். ஏன் இந்த கனவு நனவு கனவற்ற உறக்கத்தை பற்றி சிந்திக்கணும்னு சொன்னால், ஒன்றை தெரிஞ்சுக்கணும். பெரியவங்க சொல்கிறாங்க, சகோதர சகோதரிகளே, மானுடர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மனித பிறவியில்தான் நனவு கனவு கனவற்ற உறக்கம்ங்கிற மூன்றும் இருக்கிறது. அப்படியா? மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதானா? கிடையாது. தேவர்களுக்கு நனவாகி விழிப்பு மட்டும்தான் இருக்குமா. ஏன்னா அவங்க போக பிறவி அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதனால விழிப்பு நிலை மட்டும்தான். இன்னொன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியுமா? தேவர்களுக்கு கண் சிமிட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இமையோர் அப்படின்னே ஒரு பேர். கண் இமைக்காதவர்கள். தூங்கவும் மாட்டாங்க. 24 மணி நேரமும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருந்தால் புண்ணியத்தை தீர்ற வரைக்கும் அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கேடு கேடு கட்டுக்கிட்டே இருங்கிற மாதிரி. அதில் புண்ணியம் தீர்ந்த உடனே போ அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க இந்த மனிதர்கள் வசிக்கக்கூடிய உலகத்துக்கு. ஆனால் இது புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய நனவு மட்டுமே உடைய அந்த தேவ பிறவியில் மோட்சம் பெற முடியாது. அதன் பொருட்டு நீ நனவு கனவு உறக்கம் என்ற 3 நிலைகளையும் தரக்கூடிய மனித உடம்பை எடுத்து இந்த பூமிக்கு வந்தாகணும். சரி, மனுஷனுக்கு இந்த 3 இருக்கு. அப்புறம் மற்ற பிறவிகளுக்கு, அதாவது இந்த சிற்றுயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிற்றுயிர்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பறவைகள் விலங்குகள் இது போன்ற சிற்றுயிர்கள் எல்லாம் உறக்கத்திலேயே இருப்பது போல அது செயல்படுகிறது. எல்லாமே உறக்கத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புற உலகை மனிதன் எவ்வளவு தெளிவாக பார்த்து புலன்களின் மூலம் பார்த்து அறிந்து கொள்ளுகிறானோ அந்த அளவுக்கு தெளிவு அந்த பறவைகள் விலங்குகளுக்கு இருக்காதுன்னு அர்த்தம். அதனுடைய விழிப்பே ஒரு தூக்கம் போலத்தான். அப்புறம் தூக்கமும் சொப்பனம் போன்ற விழிப்பும் இந்த பறவைகளுக்கு தூங்கும். என்ன சாயந்தர நேரத்தில் பறவை என்ன கூடில் அடையுது, விலங்குகள்லாம் அது இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு நோக்கி போகிறதுன்னு சொல்கிறோம். குகைக்குள்ளே அங்கே எங்கேயோ போய் ஒடுங்கிக்குது. எதுக்கு? தூங்குறதுக்கு. அதுக்கு தூக்கம் இருக்குது. ஆனால் அதனுடைய விழிப்பு ஒரு சொப்பனம் போலத்தான் இருக்கும். நம்முடைய விழிப்பு போன்று தெளிவாக இருக்காது. எதுக்கு? பறவைகளுக்கு விலங்குகளுக்கு அதில் பூச்சி எல்லாம் அதில் சேர்ந்துடும். அப்புறம் ஸ்தாவரங்கள் எப்படி இருக்கும்னா, அது தூக்கம்தான் அதில் இருக்குது. அவ்வளவு வளர்ச்சி, அவ்வளவு அழகு, அவ்வளவு வாசனை, அவ்வளவு சுவைமிக்க காய்கனிகள் எல்லாம் கிடைச்சாலும் ஸ்தாவர உலகம் முழுவதும் தூக்கம்ங்கிற ஒரு நிலையில தான் இருக்கு என்று மகான்கள் சொல்லுகிறார்கள். அப்புறம் கல் மண் போன்ற ஜடப்பொருட்கள் ஆழ்ந்த மூர்ச்சை போன்ற மயக்கம் போட்டு விழுந்துட்டா வெளியில் என்னென்ன தெரியாதில்ல, அந்த மாதிரி ஒரு நிலையில் கிடக்கான். இப்போ மோட்சம் வேணும்னு சொன்னால் மனித பிறவியில் தான் அது சாத்தியம். ஏன்னா மனித பிறவியில் தான் நனவு கனவு உறக்கம் இருக்குது. அதுக்குன்னு அவ்வளோ முக்கியங்களா? உனக்கு தூங்க முடியறதுக்காக நீ பெரிய இதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இப்போ ஒருத்தனுக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்படின்னு வச்சுப்போம். 60 வயசாச்சா நான் எழுத படிக்கவே கற்றுக்கலாம், அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டான். அப்படிப்பட்டவன் கூட மனசில் அவனுக்கு பக்குவம் இருந்தா இந்த நனவு கனவு உறக்கம்ங்கிறத ஆராய்ச்சி பண்ணினான்னா ஆத்ம ஞானம் பெற்று விடலாம். எழுத படிக்க தெரியணுங்கிறது கிடையாது. இந்த நனவு கனவு உறக்கம் என்பதை தனக்கு நேரக்கூடிய 24 மணி நேரங்களிலே தனக்கு வரக்கூடிய உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அந்த உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்களாகி இந்த நனவு கனவு உறக்கம் இந்த 3 பற்றியும் ஆராய்ச்சி பண்ண ஒருத்தனுக்கு முடிஞ்சா அவன் உண்மையை தெரிந்து கொண்டு விடுவான். அப்படி உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆதாரமாக இருப்பது என்ன? இப்போ கனவு நனவு உறக்கம்ங்கிறத ஆராய்ச்சி பண்ணினாலே நீ உண்மையை தெரிஞ்சுக்கலாம், ஆத்ம ஞானம் பெற்று விடலாம், மோட்ச ஞானம், மோட்சம் உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வருகிறது அப்படிலாம் சொல்கிறீங்களே, என்ன ஆதாரத்தில் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆன்ம விசாரத்தில் தன்னை பற்றிய ஆராய்ச்சியின் அஸ்திவாரம் என்ன அப்படின்னா, நனவு கனவில் தோன்றி கனவற்ற உறக்கத்தில் இல்லாமல் போகும் உடல் உலகம் இவை
இருப்பதாக தோன்றும் போதும் இல்லாதவையே. நல்லா கவனிச்சுக்கோங்க. நனவுல ஒரு உலகத்தை நாம பார்க்கிறோம், கனவிலும் உலகத்தை பார்க்கிறோம். அது கனவு காணுவனுக்கு மட்டும் தெரியும். நனவுல பார்க்கிற உலகம் எல்லாருக்குமே தெரிகிறது. அப்படி ஒன்று பார்க்குறோம்ல, அந்த இந்த உடலும் இந்த உலகமும் அதுக்கு என்ன எவ்வளவுதான் நம்ம மதிப்பு கொடுக்கணும்? இருப்பதாக தோன்றும் போதும் இல்லாதவையே. அதைத்தான் இங்க சொல்ற, அற்ப மனமே அகில வாழ்வத்தனையும் சொப்பனம் கண்டாய். இந்த கனவிலும் நனவிலும் நீ பார்க்கும் இந்த உலகம் இந்த உடலும் இருக்கும் போதும் இல்லாதவையே. அது எப்படி சொல்ல முடியும்? இருக்கும் போதும் இல்லாதவையே. இதுக்கு ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை தாய்மானவர் சொல்றார். வருவான் வந்தேன் எனல் போல் மன்னி அழியும் ஜெகத்தை தெரிவாக இல்லை என்று தீரம் பராபரமே. ஒருத்தன் தள்ளி இருக்கான், நாம இங்க இருக்கோம், அவனை கூப்பிடணும். அப்ப என்ன சொல்றோம்? இங்கே இருந்து கத்தி கூப்பிடுறோம். உடனே அவன் அங்கேருந்து திரும்ப கத்துறான், வந்துட்டேன் அப்படிங்கிறான். அங்கதான் இருக்கான், இப்பதான் காலு ஒரு அடி எடுத்து வைக்கிறான். வந்துட்டேன், வந்து விட்டேன், வந்து முடிச்சதுக்கு தானே விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். செய்து விட்டேன் அப்படின்னா செஞ்சு முடிச்சிட்டோன்னு அர்த்தம். பார்த்து விட்டேன்னா அப்படி பார்த்து முடித்து விட்டோம்னு அர்த்தம். வந்து விட்டேன்னு என்ன அர்த்தம்? வந்து இந்த இடத்த அடைஞ்ச பிறகு அந்த வந்து விட்டேங்கிற வார்த்தையை சொல்லணும். ஆனா அங்கேருந்தே வந்துட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். அப்போ வருவதற்கு முன்னாலேயே வந்துவிட்டேன் என்று அவன் சொல்லுகிறான் உறுதியா. அது மாதிரி இந்த உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே இது இல்லைன்னு, இது உண்மை இல்லை என்று தெரிந்து கொள்ளுகிற தைரியம் உனக்கு வேணுங்கிறான். அது எப்படி இது உண்மையா இருக்கு? எப்படி தட்டினா சத்தம் கேட்குது, கைக்கு இடிக்குது, முள்ளு குத்தினா வலிக்குது, சாப்பிட்டா சுவையா இருக்கு, சூடா சாப்பிட்டா நாக்கு பொத்து போகுது, ரொம்ப குளிர்ச்சியா இருந்தாலும் உடம்பு ஒத்துக்கல, இப்படி எல்லாம் உண்மையா இருக்கே. இந்த அனுபவங்கள்லாம் எப்படி பொய்ன்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த மூன்று பத்தின ஆராய்ச்சியிலே தெரிந்து கொள்ளலாம். அடிப்படை என்ன? உலகும் உடலும் நனவிலும் கனவிலும் பார்க்கப்படும் இந்த உடலும் உலகும் இருக்கும் போதும் இல்லாதவையே. இது பெரிய ஏற்க முடியாத, உண்மைக்கு புறம்பான ஒரு முரண்பாடு போல தோன்றினாலும் இதுதாய அடிப்படை. இதை மனசுல வச்சுக்கோ. அப்புறம் நம்ம இப்போ இந்த நனவு கனவு இது பற்றின ஆராய்ச்சியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த ஆராய்ச்சியினுடைய சாரத்தை சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். நம்முடைய இதிகாசங்கள்லையும் புராணங்களையும் ஒரு பிரசித்தமான ராஜா, ஞானி, அரசனாக இருந்து ஆண்டு கொண்டதற்கு நடுவில் அவர் ஞானியாக விளங்கினார். யாரு? ஜனக மகாராஜா. அவர் ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஞானி ஆகிறதுக்கு ஆனார், ஞானி ஆவதற்கு என்ன சூழல் அவருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு தரம் அவர் திடீர்னு சபை கூட்டி எல்லாத்தையும் கேட்டாராம், சபையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள்ட்டலாம். அது நிஜமா இது நிஜமா அப்படின்னாராம். ரொம்ப சீரியஸாக இருந்தாராம். யாரு கூடயும் பேசலை, ஒரு மாதிரி உட்காந்தே இருந்தார். உடனே என்ன ராஜா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாருன்னு எல்லாரும் அவர் கூப்பிட்டு சபைக்கு வாங்க வாங்கன்னு உடனே, சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, நான் ஒன்று கேட்குறேன், அது நிஜமா இது நிஜமா, எனக்கு பதில் சொல்லுங்கள், சொல்லலைன்னா உங்களுடைய கழுத்தை சீவிடுவேன், சிரச்சேதம் பண்ணிவிடுவேன், எனக்கு நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு திருப்பி போய் இப்படி உட்காந்துக்கிட்டாராம். ஏன்னா வரவே இல்லையே, ஆள் தனியாக உட்காந்துக்கிறேன்னு கூப்பிட்டா இப்படி ஒரு அறிவிப்பு பண்ணிட்டாரேன்னு சொல்லி, என்ன திடீர்னு அது நிஜமா இது நிஜமானா எதை சொல்கிறாரு, எப்படி இதுக்கு பதில் சொல்கிறதுன்னு இவங்க சபையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் மந்திரிகள் எல்லாம் குழம்பிட்டுருக்காங்களாம். அந்த நேரம் ஒரு ரிஷி வரார், அஷ்டாவக்கிரர். உடனே அந்த சபையில், நான் உங்களுடைய மன்னனுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன், என்ன கேள்வி அவர் கேட்க சொல்லு அப்படிங்கிறார். உடனே அவர் அழைத்து விடப்படுகிறார் சபைக்கு. உடனே ராஜா கேட்குறான், அது நிஜமா இது நிஜமா? மற்றவங்களாம் என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத பதில் இந்த ஆள் சொல்லிட போகிறானா, ஏன்னா அவனோட உடம்பு அஷ்ட கோணலாக இருக்குது, இவன் என்னத்தை சொல்ல போகிறான் அப்படின்னு எல்லாரும் ஏளனமாக பார்த்துட்ருக்காங்க. உடனே அந்த ரிஷி ரிஷினா சின்ன பையனாக தான் இருக்கார், அவர் சொல்கிறார், அப்பா அது நிஜம்னா இது நிஜம், அது போய்னா இது போய் அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் சொல்கிறான்,
அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஆனால் உண்மையில் அதுவும் நிஜமில்லை, இதுவும் நிஜமில்லை, அதையும் இதையும் பார்க்குற நீதான் நிஜம் அப்படின்ட்டார். இப்போ அவனுக்கு முற்றிலும் தெளிவு பிறந்து விட்டது. அந்த ராஜாவுக்கு அவன் அதுன்னு சொன்னது எது, இதுன்னு சொன்னது எது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறான். என்ன அப்படின்னா, முதல் நாள் அவன் ஒரு கனவு கண்டான். என்ன கனவு? பயங்கரமான கனவு. அந்த கனவுல இந்த ஜனகனை அவனுடைய எதிரி தோற்கடித்து விடுகிறான். ரொம்ப கொடூரமான முறையில் தோற்கடித்து விடுகிறான். அதனால நாடு கடத்தி விடுகிறான். தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டான். சாப்பாடே கிடைக்கல, அலைந்து திரிகிறான். எண்ணெய் இல்லை, துணிமணி சரியா இல்லை, சாப்பாடு கிடைக்கல, அப்படி பரிதாபமாக போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது அந்த கஷ்டங்கள்லாம் அவன் அனுபவிச்சது கொஞ்சம் நெஞ்சமில்லை. தனியாக போகிறான். உதவிக்கு ஒத்துரும் இல்லை. எங்கேயாவது சோறு கிடைக்காதா, தண்ணி கிடைக்காதா, எதுவும் கிடைக்கல. கடைசியில் ஒரு இடத்துல இவனுக்கு கொஞ்சம் சோறு கொடுக்குறாங்க. அது என்னடான்னா, இந்த அடிப்பிடிச்சு தீஞ்சு போயிருக்கும் பாருங்க, அதான் வழித்து தூர போடுறாங்க. சரி, ஏதோ ஒன்று கிடைக்கிதுன்னா அதை எடுத்து திங்க போகிறாரு. அந்த நேரம் ஒரு நாய் வந்து தட்டி பறிச்சுட்டு போயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அடிப்பிடிச்ச சோத்தை கூட இவனுக்கு திங்க முடியலையேன்னு இவன் அழுத போது முழிச்சிட்டான். ஜனக மகாராஜா முழிச்சு விட்டார். அப்புறம் அவர் விழிச்ச உடனே அப்புறம் அவருக்கு எல்லாரும் கவனித்து நல்ல எல்லாம் இது பண்ணி குளிக்க எல்லாம் செய்து உதவி பண்ணிவிட்டு சேவக்கர்கள் நல்ல சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. இந்த சாப்பாட்டை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது? ஆஹா, அந்த கனவுல எனக்கு அடிப்பிடிச்ச சோறு கூட கிடைக்கல, இங்கே பொன் வட்டில்ல விதவிதமான பதார்த்தங்கள் இத்தனை கிடைச்சிருக்கு, இது உண்மை அது உண்மையா அப்படின்னு அவருக்கு தோன்றுகிறது. ஏன்னா அந்த துயர அனுபவமானது அவ்வளவு உண்மையாக அவருக்கு நேர்ந்திருக்கு கனவுல. விழித்தால் அதனுடைய விளைவு இவர் மனசுலேருந்து நீங்கலை. அதனால அதையும் இதையும் அவர் ஒப்பிட்டு பார்த்து எது உண்மை, என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறாராம். இப்போ அஷ்டாவக்ரர் என்ன சொன்னார்? அது உண்மை என்றால் இதுவும் உண்மை. எப்படி? இப்போ எனக்கு அது இல்லையே, நான் நிஜமாக ராஜாவாக தான் இருக்கேன், அதில் நான் பிச்சைக்காரனாக திரிஞ்சேனே, சோறு கிடைக்காம அலைஞ்சேனே, அது போய். அப்போ இதுவும் போய், இது உண்மையாக இருக்கே இல்லை. அவர் சுட்டி காட்டுறார். அந்த கனவை பார்த்தது யாரு? நீ. இந்த நனவை பார்க்குறது யாரு? நீ தான் மூணுலேயும் இருக்க. கனவு, கனவற்ற உறக்கம், நனவு, இந்த மூன்றிலும் நீ இருக்கிறாய். இந்த மூன்றும் மாறிக்கொண்டே வருகிற இந்த மூன்றும் பொய், பார்க்கின்ற நீதான் மெய் அப்படின்னு அவர் முடிச்சார். அந்த தெளிவு அவனுக்கு ஞானம் வந்து விட்டது. இப்போ இந்த உலக வாழ்க்கையும் பொய், கனவு என்பதன் பொருள் அவனுக்கு புரிந்து விட்டது. அந்த ஞானத்தோடு அப்புறம் அவன் விவேகம், வைராகியம்ங்கிற வாழை பிடித்து கொண்டு ராஜ்ய கடமைகளை ஆற்றினான் அப்படின்னு போகிறது. இப்போ நனவு, கனவு, கனவற்ற உறக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த உடம்பு அதில் நிறைய எத்தனை கருவிகள் வேலை செய்கிறது எல்லாமே நிறைய பார்த்தோம்ல, அதெல்லாம் இங்கேயும் அப்ளை ஆகும். ஆனால் அதை சிம்பிளாக சொல்லுவோம், அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல வேண்டாம். இப்போ நனவுங்கும் பொழுது என்ன? விழித்திருக்கிறோம், இந்திரியங்கள், மனசு, உடல் எல்லாமே செயல்படுகிறது. மனம், இந்திரியங்கள், புத்தி, அகங்காரம், சித்தம், உடல் எல்லாம் வேலை செய்கிறது. இது நனவுல. கனவுல இந்த உடல் ஓய்ந்து விட்டது, மனம் மட்டும் வேலை செய்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கு? இந்த உடலில் நனவுல என்ன அனுபவம் பெற்றதோ அதை மாதிரி அல்லது அதை விட கூடுதலாவோ குறைவாவோ விதவிதமான அனுபவங்களை அது கற்பித்து கொண்டு மனசுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை நடக்கிறது. கனவு எப்போ காணுகிறோம்? விழித்திருக்கும் பொழுது நான் இந்த உடல் என்று நினைத்து கொண்டு, நான் இந்த உடலில் இருக்கிற மனசு என்று உடலோடும் மனதோடும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த புற உலகை அனுபவிப்பது நனவு வாழ்க்கை. அதே மாதிரியே ஆனால் உறக்கத்தில் புறத்தில் ஒன்றும் இல்லாத போது மனசுக்குள்ளேயே ஒரு உலகை கற்பனை செய்து கொண்டு வாழ்வது கனவு வாழ்க்கை. கனவும் நனவும். அப்புறம் கனவு தோன்றி இருந்து மறைகிறது. கனவு முழிச்சிட்டா கனவு மறைந்து விடுகிறது. உலக வாழ்க்கை
பிறக்கும்போது தோன்றி வாழும்போது இருந்து இறக்கும்போது மறைந்து விடுகிறது. அதுவும் தோன்றி இருந்து மறைகிறது கனவு போல. கனவுனுடைய தன்மையை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, தூக்கத்தில் காணப்படும் கனவுக்கும் கனவை காண்பவன் ரெண்டுமே அவனுடைய மனசுக்குள்ளேயே அடக்கம். கனவு காண்பவன், காணப்படும் கனவு, இந்த உலகம் எல்லாம் அவனுக்குள்ளேயே இருக்குது. நனவில் என்ன வித்தியாசம்? அவனுடைய உடல் இருக்குது, அவனுடைய மனசு இருக்குது, அவன் காணுகிற இந்த உலகம் வெளியில் இருக்குது. அதுதான் ஒரே வித்தியாசம் கனவுக்கும் நனவுக்கும். மற்றபடி எல்லாம் அதே மாதிரி அனுபவமாகவே இருக்கிறது. இப்போது இந்த கனவு காணும்போது அதிலேருந்து விழித்து கொள்ளலை ஒருத்தன் அப்படின்னு வச்சுப்போம். அதாவது கனவுலேருந்து விழித்து நனவுக்கு ஒருத்தன் வரலை, நனவுக்கு வராமலே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விடலாம். இப்போது நனவு வாழ்க்கையில் இது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போது நனவு, கனவு, உறக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இன்னும் ஒன்று நினச்சிப்போம், அறியாமை என்கின்ற உறக்கம் ஒன்று இருக்குது. கனவு காணும் பொழுது உறக்கத்தில் இவனுடைய இந்த மனசு வேலை பார்ப்பது தான் கனவு. உறக்கத்தில் மனது மட்டும் வேலை பார்க்கிறது, உடல் ஓய்ந்து கிடக்கிறது, அது கனவு. அதே மாதிரி நனவு என்பது என்ன? அறியாமை உறக்கத்தில் இருக்கும் ஜீவன் உடல், மனம், இந்திரியங்கள் அனைத்தையும் கொண்டு காணுகிற கனவு இந்த உலகம். இது உடலின் உறக்கத்தில் மனசு காண்பது கனவு. இந்த நனவாகிய உலக வாழ்க்கை என்பது என்ன? அறியாமை உறக்கத்தில் ஜீவன் காணுகிற கனவு. புரியுதா? அப்போது இந்த உலக வாழ்க்கையும் கனவை போன்றது தான். இந்த உலக வாழ்க்கை நனவுங்கிற கனவை யார் காணுகிறான்? ஜீவன் காணுகிறான். எப்போ காணுகிறான்? சாதாரணமாக கனவுனா தூக்கத்தில் காணுவோம். இப்போ இந்த உலக வாழ்க்கைங்கிற கனவை எங்கே காணுகிறோம்? அறியாமை உறக்கத்தில். என்ன அறியாமை? எவ்வளவு படிக்கிறான், எவ்வளோ பெரிய அறிஞன், தத்துவஞானி அப்படிலாம் பேர் எடுக்கிறானே, அறியாமைங்கிறீங்களே அப்படின்னா தன்னை பற்றிய அறியாமை, ஆத்மாவை அறியாத அறியாமை, தன்னுணர்வாகிய ஆத்ம மறதி, ஆத்ம ஞானம் இல்லாத நிலை. அதுதான் அங்கே அஞ்ஞானம் என்னும் உறக்கம். அஞ்ஞானம் என்னும் உறக்கத்தில் உடல், மனம் ஆகியவை காணும் கனவுதான் இந்த நனவு வாழ்க்கை. என்ன உறக்கம்? தன்னை அறியாத அறியாமை என்கிற உறக்கம். தன்னை என்பது என்ன? இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, ஆத்மா. தான் ஆத்மா என்பதை அறியாத நிலை ஒரு உறக்கம் போன்றது தான். அந்த நிலையில் காணும் கனவுதான் இந்த நனவு வாழ்க்கை. அப்போ நனவுக்கும் கனவுக்கும் ஒவ்வொரு ஒற்றுமையாக வேற்றுமையாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்புறம் சாதாரண தூக்கத்தில் மனசு அலைவது கனவுன்னு சொன்னால், அறியாமை தூக்கத்தில் ஜீவன் திரும்ப திரும்ப. இப்போது ஒரு சைக்காலஜி தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கனவு தான் காணும். ஒரு நாள் தூங்கும்போது ஒரு நைட்டில் ஒரு கனவு தான் காணணுங்கிறது கிடையாது. பல கனவுகளை மனசு கண்டிருக்கும். ஆனால் நம்மளுக்கே அந்த கனவு தெரியாது. இந்த கனவு கண்டேங்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி மனசு கனவு காணுமா? இப்போது கனவு கண்டு கொண்டிருப்பவன் அந்த கனவிலிருந்து விழித்து கொள்ளாமலே அப்படி தூக்கத்துக்கு போய்விடலாம். கனவு முடிஞ்சு தூக்கத்தை கண்டினியூ பண்ணிடுறான். தூங்கி கொண்டிருக்கிறான், அதில் மனசு கிளம்பி கனவு காணுகிறது, திரும்ப ஓஞ்சு தூங்கி விடுகிறது. அதே மாதிரி அறியாமை தூக்கத்தில் இருக்கிறான். அதாவது நான் ஆத்மா என்பதை அறியாதிருக்கிறான். அந்த அறியாமை தூக்கத்தில் காணக்கூடிய ஒரு கனவு தான் இந்த நனவு வாழ்க்கை அல்லது ஒரு பிறவி. பிறப்பு, இருத்தல், இறப்பு அப்படிங்கிற இந்த ஒரு சுற்று, இது முழுசும் எங்கே? அறியாமை தூக்கத்திலேயே முடிஞ்சிடுது. எப்படி அவன் தூக்கத்தில் முழிக்காமல் அப்படியே கனவுலேருந்து விழித்து கொள்ளாமல் அப்படியே தொடர்ந்து தூங்கி விடுகிறானோ, அதே மாதிரி அறியாமை உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் அந்த அறியாமை உறக்கத்திலிருந்து விழித்து கொள்ளாமலே உலக வாழ்க்கைங்கிற கனவு முடிஞ்சு போய் அடுத்த கனவும் அவனுக்கு வருது. இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. அப்போது ஒரு கனவுங்கிறது ஒரு பிறவிங்கிறது அது ஒரு கனவு. அதுக்கான தூக்கங்கிறது அறியாமை தூக்கம். அது நீண்ட அறியாமை தூக்கம். அந்த கனவு காண்பவன் யார்? ஜீவன். அறியாமை தூக்கத்தில் இருப்பவன் யார்? இந்த ஜீவன். அறியாமை தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் இந்த
உலக வாழ்க்கை ஒரு பிறவி, ஒரு ஜன்மம், ஒரு ஜனன மரணம் என்கின்ற ஒரு கனவை கண்டு முடித்து அதிலிருந்து விழித்து கொள்ளாமல் அப்படியே திரும்ப தூங்கி விடுகிறான். அதாவது இறப்புக்கு பிறகு அறியாமை இருளிலே தொடர்கிறான். அப்புறம் திரும்ப பூர்வ ஜென்ம வாசனைக்கேற்ப அடுத்த பிறவி எடுக்கிறான். இது எப்படி? இது அடுத்த கனவு. இப்படியே போய்கொண்டிருக்கிறதாம். என்னுடைய அறியாமையும் முடியல, கனவும் முடியல, அதாவது பிறவியும் முடியல, போய்கொண்டே இருக்கு. கனவு முடிஞ்சு அப்படியே தொடர்ந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கனவே வரலங்கிறோம், வந்திருக்கு, நமக்கு தெரியல. இப்போ கனவுலேருந்து எப்படி முழிச்சுக்கிறது அப்படின்னா, கனவு காணும் பொழுது நாம் ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு என்னது இது, இப்படிலாம் தோணுது, யாருக்கு இது என்னது அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டேன். ஆராய்ச்சி பண்ணாமல் அதெல்லாம் உண்மையை நம்பி பார்த்து கொண்டே இருக்கும்போது கனவு தொடரும். இது என்னது, இது யாருக்கு நடக்குது, இப்படி எங்கே இருக்குது, என்னது இது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தன்னை நோக்கி திரும்பிட்டா கனவு முடிஞ்சிடும். அப்படி கனவு முடியும் பொழுது உறக்கம் கலைந்து விழித்து விடுகிறான். 3 நடக்குது. கனவு முடிகிறது, உறக்கம் கலைகிறது, விழித்து விடுகிறான். எப்போ? கனவுக்குள்ள கனவு காண்பவன் தான் யாருன்னு தன்னை நோக்கி திரும்பும் போது. இது அப்படியே இங்கே கொண்டு வாங்க. பெரிய அறியாமை உறக்கத்தில் ஜீவன் இருக்கிறது. அதில் அப்பப்போ இந்த பூர்வ வாசனைகளுக்கேற்ப இந்த ஜீவன் காணக்கூடிய கனவு மாதிரி ஒரு பிறவி முடிகிறது. அப்புறம் திரும்ப அறியாமை உறக்கம், திரும்ப அடுத்த பிறவி, அது முடிகிறது. இப்படி பல கனவுகள் போய்கொண்டே இருக்கின்றன. இந்த அறியாமை தூக்கத்திலே, அதாவது நனவு அறியாமை தூக்கம் சொன்னால் கூட நம்ம கணக்கில் முழிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கோம்ல, அப்போது தன்னை பற்றி ஆராய்ந்தால் இது யாருக்கு இதெல்லாம் நடக்கிறது, நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்கிறேன், இதற்கு என்ன பொருள் என்று அவன் தன்னை நோக்கி திருப்பி தன்னை அறிய முற்படும் பொழுது இந்த கனவு முடியும். எது? அறியாமைங்கிற தூக்கம் கலையும், பிறவிகள் என்கின்ற கனவும் ஓயும், ஞான விழிப்பு ஏற்படும் போது. அப்போ கனவு நனவு எப்படி ஒன்று போல இருக்கு பார்த்தீங்களா? அது நிஜமா இது நிஜமா அப்படின்னு அந்த ராஜா கேட்டான். அவர் சொன்னார், 2மே பொய்ப்பா, நீ தான் நிஜந்தர். இப்போ கனவுல கனவு காண்பவன் தன்னை உணரும் போது கனவு முடிந்து விடுகிறது. நனவுல நனவாக இந்த கனவை காணுகிற நான் உண்மையில் இதுக்கு அப்பாற்பட்டவன், இதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு தெரிந்து தன்னை அறியும் பொழுது இதுவும் முடிந்து விடுகிறது. எப்போ விழித்து கொண்ட பிறகு கனவெல்லாம் பொய் என்று தெரிகிறதோ அதுபோல அறியாமை உறக்கத்திலிருந்து விழித்து ஞான விழிப்பு ஏற்பட்ட பிறகு இந்த நனவாகிய உலகமும் கனவு என்பது தெரியும். அதைத்தான் இங்க சொல்றார் தாய்மானவர், அகில வாழ்வு அத்தனையும் சொப்பனம் கண்டாய். புரியுதா இப்ப இந்த கனெக்ஷன்? இப்போ நெத்தியில் இருந்தாலும் சரி, தொண்டையில் இருந்தாலும் சரி, இதயத்தில் இருந்தாலும் சரி, நாபியில் இருந்தாலும் சரி, மூலாதாரத்தில் இருந்தாலும் சரி, மனசு எங்கே இருந்து எந்த நிலையில் இருந்தாலும் அறியாமையிலிருந்து அறியாமை தான் எனக்கு இதெல்லாம் போதும், நான் யாரு என்று தன்னை உணர தலைப்பட்டால் இந்த மொத்த கதையும் முடிஞ்சு விழித்து கொண்டு விடுவான். அதுதான் ஞான விழிப்பு. அந்த ஞான விழிப்பு நமக்கு வர்றதுக்கு தான் ஞானிகள் மகான்கள் இத்தனை சொல்லி நமக்கு எப்படியாவது இந்த கும்பகர்ணனை போரிடுவதற்காக எழுப்புறதுக்கு என்னென்ன பாடுபட்டாங்க அந்த ராட்சசர்கள். உலக்கையை கொண்டு பல பேர் ஒரு 100கணக்கான ராட்சசர்கள் ஆளுக்கு ஒரு உலக்கை எடுத்துட்டு அவனை இடின்னு இடிப்பாங்களாம். அப்படியெல்லாம் அப்புறம் குடங்குடமாக தண்ணியை கொண்டு கொட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணி அவனை முழிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி நமக்கும் விழிப்பு வரும்போது தன்னை உணர்ந்து விட்டால் இதெல்லாம் முடிஞ்சு போயிடுங்கிறாங்க. சரி, அது எப்படி வரும்? இந்த விழிப்பு எப்படி வரும்? அகில வாழ்வு அத்தனையும் சொப்பனம் என்று தெரிந்து கொள்வதற்கான சூழல் எது அப்படின்னா அதுக்கு ஒரு 5 சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம், என்ன வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் இதெல்லாம் போதும்னு தோணிடுமா? ரொம்ப சந்தோஷம் வரணும். பட்டினத்தாரர் எடுத்துக்கோங்க, அவ்வளவு செல்வம், ராஜாவுக்கே கடன் கொடுக்குற செல்வம் அவருக்கு. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப துக்கம், அது தீவிரமான துக்கம். அதில் இருந்தும் சில பேர் மனம் முடிஞ்சு இறந்து போயிடுறாங்க, அல்லது அப்படி வாழ்க்கையில் திரும்ப தம்மை மீட்டெடுத்துக்கொள்ளாமல் இருக்காங்க. சில பேருக்கு அது ஞான விழிப்பை கொடுத்து விடும், அதி தீவிரமான துக்கம். அதே மாதிரி அதி தீவிரமான பயம்,
வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் பெரிய பயம் வந்தாலும் ஜீவன் விழித்து கொண்டு தன்னை உணருவதற்கு வாய்ப்பு இருக்கான். பயம். அப்புறம் வைராக்கியம். இந்த துக்கங்கள் வரும்பொழுது மனசு வைராக்கியம் அடைந்து எனக்கு இதெல்லாம் போதும். அதுதான் பட்டினத்தாருக்கு அவ்வளவு செல்வம் இருந்தது. அந்த மகன் என்ன சொல்லிட்டான்? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. நீ போகிற இந்த உலக வாழ்க்கை முடிச்சு கொண்டு நீ போகும்போது ஒரு ஊசி, அது எப்படி காது உடைஞ்ச ஊசி, ஒரு ஊசியினுடைய அந்த காதில் தான் நூலை நுழைச்சி நம்ம தைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். காது உடஞ்சிருத்துனா அந்த ஊசிக்கு பிரயோஜனமே இல்லை. அப்படி பிரயோஜனம் இல்லாத ஊசி கூட உங்கூட வராதுப்பா. அப்போ நீ இவ்வளவு சேர்த்து வச்ச சொத்துல என்னத்தை எடுத்துன்னு போக போகிற நீ சாகும்போது என்று அந்த சிறுவனாகிய அவனுடைய இளைஞனாகிய மகன் சொன்ன உடனே, அதாவது மகன் வடிவில் வந்த சிவபெருமானை சொன்ன உடனே இவர் அப்படியே முடிச்சிட்டார். திரும்பியே பார்க்கல. அவ்வளோத்தையும் அப்படியே விட்டுட்டார். அந்த செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். முழங்காலுக்கு மேலே வேட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டார் பேசாமல். அம்மா காலை பிடிச்சிட்டாடரா, மனைவி காலை அம்மா கையை பிடிச்சிட்டாடரா, மனைவி காலை பிடிச்சிட்டாடரா, எதுக்குமே மசியல. திரும்பியே பார்க்கல, போயிட்டார். ஏன்? இதுதான் வைராக்கியம் தோன்றும் பொழுது. அந்த வைராக்கியம் பெரும் துக்கத்தால் வரும். ஒரு பெரிய துக்கம் வரும்பொழுது அதனுடைய விளைவு மனம் உடைஞ்சு போகாமல் வைராக்கியமாக வந்துவிட்டால் அப்பொழுதும் ஞான விழிப்பு உண்டாகும். இந்த ஒரு சூழல். திடீரென மரண பயம் தொற்றிக்கொள்ளும் பொழுது, மரண பயம் தொற்றிக்கொள்ளும், சில பயத்தில் செத்தே போயிடுவாங்க. ஆனால் சில பேர் விழித்து கொண்டு விடுகிறார்கள். அந்த விழிப்பும் மரண பயத்தினால் மரணத்தின் தன்மையை, அதுதான் ரமண மகர்ஷிகளுக்கு ஏற்பட்டது, நச்சிகேதனுக்கு ஏற்பட்டது. மரணம்னா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண அங்கேயே போயிட்டாங்கிறாங்கல்ல, அதுதான் இவர் ரமண மகர்ஷியினுடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. நச்சிகேதசும் தன்னுள் மரணத்தை அனுபவித்து வெளியில் வந்திருக்கிறான். அதான் அவனுக்கு ஞானம். அப்போது மரண பயமும் ஒருவனுக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. என்ன ஞானம்? ஆத்மாவை பற்றிய ஞானம். அதனுடைய விளைவு என்ன? உலக வாழ்க்கை, நனவு வாழ்க்கை என்கின்ற கனவிலிருந்து விழித்துக் கொள்கிறான். அது எப்படிப்பட்ட கனவு? தீர்க்க ஸ்வப்பனம், நீண்ட கனவு. அதிலிருந்து விழித்துக் கொள்ளுகிறான். அது நிஜமா, இது நிஜமா, அதுவும் போய் இதுவும் போய் காணுகிற நானே மெய் என்று உறுதியாக ஆத்ம ஞானத்தில் நிற்கின்றான். இப்போ இவனுக்கு விழித்திருப்பதும் நனவு உலகில் வாழ்வது இந்த அவஸ்தைகள் இதை பற்றி கவலையே இல்லை. அவன் விழிப்பில் தான் இருக்கான். எந்த விழிப்பில்? ஞான விழிப்பில் இருக்கான். அதனால இந்த சுத்தாவஸ்தை மேலேன்னு சொன்னேனே அங்கே இருக்கான் அவன். இப்போ அந்த ஞானம் விட்டா அவன் சுத்தாவஸ்தையில் இருக்கான். இந்த கீழே உள்ளதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. பிராரப்தம் தீர்ற வரையில் இந்த உடல் இருப்பது போல நமக்கு பார்க்குறவங்களுக்கு தோணும். அவனுக்கு இது எதுவுமே இல்லை. நான் நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா என்கின்ற ஞானத்தில் நிலை நிற்கின்றான். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆராய்ச்சியில் நீ ஈடுபட்டாதான் உனக்கு அமைதி உண்டு மனமே. அதனால நீ இந்த உலக வாழ்க்கையை கனவு கனவு போன்றது என்று தெரிந்து கொள். இல்லாவிட்டால் நீ அற்ப மனதாகவே இருப்பாய். இப்படிப்பட்ட உண்மையை புரிந்து கொள்வதற்காக ஒரு உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள். உனக்கா தெரியலையா? குருநாதர் சொன்ன உபதேசத்தை ஏற்றுக்கொள், சும்மா இரு என்று குருநாதர் சொன்ன உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அங்கும் இங்கும் அலையாமல், அதாவது இந்த தராசில் நிற்கும்போது கல் முதல்ல போட்டுறோம், எடைக்கல் ஒரு தட்டில் போட்டுறோம். இந்த தட்டில் நம்ம என்ன வாங்குகிறோமோ அந்த பொருளை வைத்து கொண்டே இருக்காங்க. சில சமயங்களில் பொருள் கூட வச்சுருவாங்க. அப்போ பொருள் பக்கம் இழுக்கும், உடனே கொஞ்சம் அதை எடுப்பாங்க. சில சமயம் எடை குறைய இருக்கோ, சரி இன்னொரு 2 கல்லை போடு, என்னமோ அதில் போட்டு கொண்டு வருவாங்க, எத்தனை வீச வேணும் அதுக்கேற்ற மாதிரி. அப்போது இது ரெண்டும் இப்படி மாறிக்கொண்டே இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய பெரிய முள் இப்படி ஆடிட்டே இருக்கும். ரெண்டும் சரியான, அதாவது எடைக்கல்லும் பொருளும் ஒரே எடைக்கு வரும்போது இந்த பெரிய முள் அசைவதை நிறுத்தி மேலே இருக்கிற சிறிய முள்ளுக்கு நேர வந்துவிடும். அது மாதிரி மனது அலையாமல் நேர் நிற்கும் பொழுது, நடுவில் நிற்கும் பொழுது சொரூபத்தில் இருக்கும். அதுதான் அமைதி, அதுதான் சும்மா இருத்தல். அதான் ஐயா உனக்கு வேணும், அதான் நிம்மதி, அதுதான் ஆனந்தம், அதுதான் அழியா நிலை, சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லுகின்றார். அற்ப மனமே அகில வாழ்வு அத்தனையும் சொற்பனம் கண்டாய்.
உண்மை சொன்னேன், நான் அவனுக்கு உண்மைத்தான் சொல்லியிருக்கேன், நம்பகமாகத்தான் நான் சொல்லியிருக்கேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. கற்பனை ஒன்று இல்லா இடத்தே, கற்பனைங்கிறது என்ன, தராசு முழிப்படி அப்படி நினைக்கிற மாதிரி வாழ்க்கையினுடைய இருமைகளை பற்றி கொண்டு அதெல்லாம் உண்மை நினைத்து கொண்டு இது வேணும் அது வேண்டாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் நிறைய நினச்சி பேசி செஞ்சு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அதெல்லாம் தான் கற்பனை. கற்பனைன்னு என்னவோ இல்லை, நம்ம வாழ்க்கையே கற்பனையாக தான் இருக்குது, கற்பனைகளுடைய கூட்டமாக இருக்குது. கற்பனை ஒன்று இல்லா இடத்தே என்னை சும்மா வைத்திருக்க, அதுக்கு நீ என்ன செய்யணும், ஒரு கவி கல்லாய், ஒரு உபதேசத்தை கற்றுக்கொள். சரி, உனக்கா உபதேசம் சொல்ல தெரியலையா, குருநாதர் சொன்ன உபதேசத்தை பிடித்துக்கொள் என்று மனதிற்கு உணர்த்துகின்றார். அப்போ இதில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நனவு, கனவு, கனவற்ற உறக்கம் என்பவை 3 அவஸ்தைகள். அவஸ்தைன்னா என்னன்னு பார்த்தோம், மாறி மாறி அமைகின்ற நிலைகள், உணர்வு நிலைகளில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த 3. ஆனால் ஆத்மா என்பதோ அது மாறாமல் இருந்து கொண்டு இந்த 3 நிலைகளும் மாறி மாறி வருவதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு தண்டவாளம், 2 அந்த தண்டவாள இரும்பு கம்பிகள் நீளமாக ஓடிட்டே இருக்கு, அதன் மேலே ரயில் ஓடுது. ஓடிட்டுருக்கிற ரயில் ஒரு இடத்துல நிற்குது, திரும்ப ஓடுகிறது. அது மாதிரி இந்த ரயில் ஓடுற மாதிரி இந்த நனவு கனவெல்லாம், அது நிற்கிற மாதிரி கனவற்ற உறக்கம். அந்த ஓடுதோ நிற்குதோ அந்த ரயிலை தாங்கி கொண்டிருக்கிற தண்டவாளம் போல ஆத்மா. அதனால் அந்த அசையாத நிலையில் அமைதியாக இருக்கும். அப்போ தான் அமைதி இருக்கும். அசையக்கூடிய எதிலும் அமைதி இல்லை. அசைவது ஓசையை உருவாக்குகிறது. அது சாந்தமோ மோனமோ அல்ல, உபசாந்த நிலையிலே அசைவு இல்லை. அதனால் ஆத்மா அறிவுமயமான ஆனந்தமயமான ஆத்மா, செயல்களையெல்லாம் கடந்தது என்று ஞானிகள் பகர்கின்றார்கள். அதனை இந்த ஸ்லோகத்திலே, இந்த பாடலிலே மனதிற்கு எடுத்து உரைப்பவராக ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் அழகாக சொன்னார். அகில வாழ்வு அத்தனையும் சொப்பனம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.